சென்னை கிழக்கு கடற்கரை சாலை ஈஞ்சம்பாக்கத்தில் இயங்கி வந்த தேநீர் கடையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் ஜெய்சங்கர். ஜெய்சங்கர், தேநீர் கடையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் என்ன? முழு விவரங்களை பகிர்ந்துக்கங்க. அதாவது சென்னை கிழக்கு கடற்கரை சாலை நீலாங்கரை அடுத்த ஈஞ்சாம்பாக்கத்தில் இயங்கி வருகிறது ஆலம்படியான் இந்த தேநீர் விடுதி. இங்கு கருப்பட்டி காபி மற்றும் சிறுதானிய உணவுகள் உள்ளிட்டவர்கள் இங்கே தயாரித்து வழங்கப்படுகிறது. இந்த நிலையில் அங்கு மின்சார கசிவின் காரணமாக திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் அங்கு சமையல் எரிவாயு வைத்து சமையலும் டீ போடுவதற்காக பயன்படுத்தி உள்ளனர். அந்த நிலையில் அந்த சமையல் எரிவாயு வெடித்து சிதறி தீ பரவியுள்ளது. இதனால் நண்பகல் நல்ல கொளுத்தும் வெயிலில் தீ பரவியதால் அந்த கடை முழுவதும் கொழுந்து விட்டு எரிய துவங்கியது. இது தகவல் கிடைத்த திருவான்மையூரிலிருந்து தீயணைப்பு வீரர்கள் விரைந்துள்ளனர். இந்த நிலையில் அந்த டீ கடையிலிருந்து அனைவரும் ஊழியர்கள் வெளியேறினார்கள். இதனால் கொழுந்து விட்டு எந்த நிலையில் அங்கு உள்ள பொருட்கள் அனைத்தும் சாம்பலாக இருந்தது. இந்த நிலையில் தீயணைப்பு துறையினர் அங்கு தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் அந்த கிழக்கு கடற்கரை சாலையில் அந்த பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இப்போது தீ முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வரப்பட்ட நிலையில் அதை சூட்டை தணிக்கும் பணியில் தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். சற்று சில நாட்களாக கொளுத்தும் வெயிலில் போல் மின்சார கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்படுவது பரவலாக காணப்படுகிறது. அதுபோல்தான் இது மின்சார கசிவினால் ஏற்பட்ட தீ விபத்து சமையல் எரிவாயு வெடித்து தீ பரவியுள்ளதாக அங்கு முதல்கட்ட தகவலில் வெளியாகியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.